அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். சிறப்பான ரமதான் மாதத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்விற்கு என்றைக்குமே நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அதிகப்படியான கூலிகள் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு அமல் நீங்கள் செஞ்சாலும் மற்ற நாட்களில் செய்யும் அமலுக்கு கிடைக்கும் கூலிகளை விட அதிகமான கூலிகள் இந்த ஒரு மாதத்தில் நமக்கு கிடைக்கும். அதே போல் இன்னொரு விஷயமே இருக்குது. இந்த மாதத்தில் நாம் கேட்குற ஒவ்வொரு துவாக்களுக்கும் விரைவில் பதிலும் கிடைக்கும். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நிறைய இந்த மாதம் முழுக்க நீங்கள் எந்த நேரத்தில் துவா கேட்டாலும் நிச்சயமாக உங்கள் தேவைகள் நிறைவேற்றி தரப்படும். அது மட்டும் இல்லை, குறிப்பிட்ட சில நேரங்கள் இருக்குது. சஹர் நேரம் இருக்குது. சஹர் நேரத்தில் ஏஞ்சி ஒரு 2 ரக்காத்தாவது நீங்கள் தொழுது துவா செய்யும் போது தஹஜ்ஜுத் தொழுகையாக மாறும். அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செஞ்சால் அல்லாஹ் உடனடியாக தருவான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நேரம் அது. அடுத்ததாக ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சு நீங்கள் கேட்குற துவாக்களுக்கும் மதிப்பு இருக்குது. இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறக்கும் அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தேவை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதனால் நிறைய நேரங்கள் இருக்குது. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் அல்லாஹ்விடம் சொல்லலாம். அப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய சிறப்பான துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களே நிறைய இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி சிறப்பான துவாக்களை நான் போட்டுட்டு வரேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை எடுத்து கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யும் போது உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்றைக்கி நான் ஒரு 5 ரப்பனா துவாக்களை நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த துவாக்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா குரானில் இருக்கிற துவாக்கள் தான் இந்த 5மே. இதை இந்த மாதம் முழுக்க நீங்கள் தனித்தனியாகவும் ஓதி கேட்கலாம். இல்லை 5ஐயும் நீங்கள் சேர்த்து ஓதிட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். ஏன்னா 5த்துலேயும் எல்லாம் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. இதை நீங்கள் ஓதி கேட்டாலே போதும், உங்களுடைய முக்கிய தேவைகள் நிறைவேறும். உங்கள் வறுமை கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதில் முதல் ரப்பனா துவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட தௌபா துவா. ஏன்னா தௌபா துவா நிச்சயமாக நம்ம ரமதான் மாதத்தில் ஓதணும். ஓதாமல் இந்த ரமதான் மாதத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தௌபா கண்டிப்பாக அல்லாஹ்விடம் செய்ய வேண்டும். இந்த ரப்பனா துவாவை கொண்டு நம்ம அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் போது கொஞ்சம் சிறப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா முதலில் கேட்கப்பட்ட தௌபா துவா இது. அந்த துவா என்ன சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். ஒவ்வொரு துவாவை நான் ஓதி காமிக்கிறேன். ஒரு முறை ஓதி காமிக்கிறேன். அதனுடைய பொருளோட நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதிட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு துவா. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். அடுத்து 2வது ரப்பனா துவா. 2வது துவாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருளை பெற்றுத்தரக்கூடிய துவா. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு துவா இது. எப்படிப்பட்ட மன கஷ்டத்தில் இருந்தாலும் இதை ஓதி துவா செய்யும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கௌஃபாசிகள் ஓதிய துவா இது. அவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த ஒரு துவாவை ஓதிய உடனே அல்லாஹ்வின் உதவி இறங்குது. யார் இந்த துவாவை ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் தனிப்பட்ட உதவி கண்டிப்பாக இறங்கும். பல முறை ஓதி பலன் கொண்ட சிறப்பான ஒரு துவா. மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வர வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யு லனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. அடுத்து 3வது துவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. இந்த துவாவை நாம் வழக்கமாக ஓதிட்டு வந்தால் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் சொந்த வீடு வாங்குவாங்க. நல்ல வேலை இல்லை வேலை இருந்தும் சம்பாத்தியத்தில் உயர்வு இல்லாமல் இருக்கிறவங்க இது தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் சம்பாத்தியத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். கல்யாணம் ஆகாமல் இருந்தால் சாலிஹான நல்ல ஒரு துணை ஏற்படும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று காலை தான் இந்த துவாவை ஓதுனாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு இல்லை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அன்று மாலையே அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வேலை வாங்கி தந்தான், இருக்கிறதுக்கு இருப்பிடத்தையும் தந்தான், கூடவே நல்ல சாலிஹான ஒரு வாழ்க்கை துணையும் அவங்களுக்கு அமைஞ்சது. யார் இந்த துவாவை ஒரு அடியான இந்த துவாவை ஓதி கேட்டால் நிச்சயமாக நிறைய பலன்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச துவா இது. இந்த நோம்பு மாதத்தில் அதிகமாக ஓதிட்டு வரும்போது உங்களுடைய பெரிய பெரிய தேவைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர்.
என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் ஏராளமான நன்மைகளும் இறக்குகின்றான், தீமைகளையும் இறக்குகின்றான். அப்படி இறங்கும் நன்மைகளில் நமக்கு தேவையானது நிச்சயமா அல்லாஹ் இந்த ஒரு துவாவின் மூலமாக நமக்கு தருவான். அடுத்து 4வது ரப்பனா துவா. ரப்பனா துவாக்களிலேயே சிறந்த ஒரு துவா கூட இதை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்துள்ள ஒரு துவா. இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு துவா போதும். இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இந்த உலகத்தில் நாம் அனுபவிச்சுட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும். நம்முடைய ஒவ்வொரு ஹாஜத்துக்குள்ளும் நிறைவேறும். மறுமையின் மிக முக்கிய ஒரு விஷயம், நரக வேதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். அந்த துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன்னார். எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. இந்த ரமதான் மாதத்தில் நரகத்தின் வாசல்களை அல்லாஹ் மூடுகின்றான். அப்போது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பது அவசியம். நம்ம விட்டு நிரந்தரமாக அந்த கதவுகள் மூடப்படும். இந்த ஒரு துவாவையும் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தா இன்ஷா அல்லாஹ். அடுத்து கடைசியாக 5வது துவா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நபிமார்களிலேயே வசதியாக வாழ்ந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அந்த அந்தஸ்து இருக்குதான். அவங்க ஒரு துவாவை கேட்டால் போதும், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துடுவான். ஆனால் அவங்க எல்லாமே கேட்கல. ஆனால் இந்த நபி மட்டும் ஸ்பெஷலாக கேட்டாங்க. யாருக்கும் வழங்காத ஒரு அரசாட்சி எனக்கு நீ வழங்கு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கேட்டாங்க. அதன்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கினான். அது மட்டும் இல்லை, அரசாட்சி மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்பட்டு இருந்தன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதாவது ஒரு கட்டளையிட்ட உடனடியாக ஜின்கள் நிறைவேற்றி தரும். பறவைகளின் அந்த மொழி அவங்களுக்கு புரியும். இந்த சின்ன சின்ன பூச்சிகள், எறும்புகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதோட எல்லா லாங்குவேஜும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு ஸ்பெஷல் துவா தான். இந்த துவாவை நாம் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். அந்த துவா என்னன்னா, ரப்பிஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். என் இறைவனே, என்னை மன்னித்தருள்வாயாக. அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய். இந்த துவாவில் அல்லாஹ்வின் சிறந்த ஒரு பெயர் அல் வஹாப், கொடையாளி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குவதில் கொடையாளியாக இருப்பான். நம்ம என்ன கேட்டாலும் அதை விட பல மடங்கு நமக்கு அதிகமாக வாரி வழங்குவான். அப்படிப்பட்ட ஒரு பெயரை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குறாங்க. அதன்படி அல்லாஹும் எப்படி தந்தான் பாருங்க. நாமும் இது போல துவாக்களை கொண்டு உதவி தேடும்போது நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 5 துவாக்களுமே மிக சிறந்த குரானில் இருக்கிற துவாக்கள். இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஓதுனா கூட போதும், இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஒவ்வொரு நோன்பில் ஒவ்வொரு துவா, இல்லை எல்லா துவாக்களையும் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு 3 முறை அப்படியே நீங்கள் ஓதி கேட்டுக்கிட்டே வாங்க. இந்த ரமதான் மாதம் முழுக்க இந்த துவாக்களை நீங்கள் விட்டுடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் கை கண்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டதை விட அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான். இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை தர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.